Hi everyone, welcome to Tech Talks. நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் MLOps பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, MLOPஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய டாபிக். நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் வாட்னு மட்டும் சொல்லிட்டு போகிறேன் இந்த சீரீஸில். ஓகே, இந்த மொத்தம் 3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். 3 வீடியோஸுமே வாட்னு சொல்கிறேன். ஃபர்தராக வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்கை பற்றி நான் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் பார்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, MLOPஸ்ங்கிற பேர் எடுத்தாலே உங்களுக்கு கிளியராக போயின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, MLOPS MLஏஸ் கிளியராக சொல்லுது. இது வந்து மிஷின் லேர்னிங் டினோட் பண்ணதுன்னு சொல்லி, அதே இது வந்து ஆப்ஸ். ஸோ ஆப்ஸ் எதை சொல்லுதுன்னா டெவாப்ஸ் சொல்லுது. ஓகேவா, டெவாப்ஸை வந்து MLOPS டினோட் பண்ணுது. எம்எல்ங்கிறது மிஷின் லேர்னிங், ஆப்ஸுங்கிறது டெவாப்ஸை மென்ஷன் பண்ணுது. ஸோ மிஷின் லேர்னிங்கை வந்து டெவாப்ஸில் இன்டகிரேட் பண்ணி அது ஃபர்தராக டிப்ளாய்மெண்ட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ப்ராசஸை பேசக்கூடியது தான் MLOPS. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம பார்ட் 1. ஸோ பார்ட் 1 என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ ஓகே, இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஓகே, இன்ட்ரொடக்ஷனில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதோட பிரின்சிபல் என்னன்னா, மிஷின் லேர்னிங்கையும் டெவாப்ஸையும் ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன ஹெல்ப் பண்ணுன்னா, நம்மளோட மிஷின் லேர்னிங்கை வந்து ஃபர்தராக டிப்ளாய் பண்ணுறதுக்கும் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக வந்து அதோட அப்டேட்ஸ், அதாவது வந்து ஃபர்தராக கூடிய டிப்ளாய்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய எரர்ஸை ரெட்டிஃபை பண்ணுறது, பக்ஸை ரெட்டிஃபை பண்ணுறது, மாடல் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் போச்சு அந்த மாடலை இம்ப்ரூவ் பண்ணி திரும்பி ரீடிப்ளாய் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடியது தான் MLOps. அதுதான் இந்த 3 பாயிண்ட்லையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஓகே, வாங்க அடுத்த ஸ்லைட் போகலாம். ஓகே, இப்போ வந்து MLOps லைஃப் சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 4 ஸ்டேஜ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து டேட்டா ப்ரிப்பரேஷன். ஸோ ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருப்பேன், டேட்டா இன்ஜினியரிங் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங். ஸோ ஓகே, நீங்கள் ஒரு டேட்டா எடுத்திருப்பீங்க, அந்த டேட்டாவை எடுத்தோடனே அது ரா டேட்டாவாக இருக்கும். அந்த ரா டேட்டாவை டேரெக்டாக மாடலுக்கு நம்ம கொடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம மாடலுக்கு வந்து ராவான ஒரு டேட்டாவை கொடுத்தோம்னா மேபி அது வந்து பயாஸ்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு 2 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த், ஏஜ்னு வச்சுக்கோங்க, ஏஜ் இருக்குது. ஓகே, இது கொடுங்க, ஒரு ஏஜ் இருக்குது. அதே சமயம் வந்து சிபில் ஸ்கோர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இப்போ 20 வயசுல இருந்து 50 வயசு உள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் சிபில் ஸ்கோர் அதிகமா இருக்குது. அதே இது வந்து நம்மளோட டேட்டா செட்ல வந்து 60 வயசுக்கு இருக்கிற ஆளுகள், 60 வயசுக்கு மேல இருக்கிற ஆளுகளுக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாக வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு மாடல் ப்ரெடிக்ட் பண்ணுது வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் அதிகமா இருக்கும். சப்போஸ் ஒரு 50 வயசு, இப்போ நம்ம ஆவரேஜா 20ல இருந்து 50 வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து ஒரு 100 வச்சுக்கோங்களேன். அதே இது 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு வந்து 120. பட் இருந்தாலுமே அவங்க ஏஜுங்கிற ஒரு ஃபேக்டரை வந்து மாடல் வந்து எடுத்துட்டு போச்சுன்னா, நிச்சயமா சொல்றேன், அவங்களோட இதை வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஏன்னா அவங்களோட ஏஜுங்கிற ஃபேக்டர் தான் அதை கன்சிடர் பண்ணுது, அவங்களோட சிபில் ஸ்கோரை கன்சிடர் பண்றது இல்ல. அப்போ வந்து லோன் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற சுச்சுவேஷன் வரும்போது லோன் கொடுக்காது. ஏன்னா வந்து அவங்களோட ஏஜ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. அது வந்து 20ல இருந்து 50 வயசு உள்ள ஆட்களை மட்டும் தான் பாக்குது. ஏன்னா அது இது முன்னாடி நம்ம கொடுத்த மாடல் பொறுத்த வரைக்கும் ஏஜ் 20ல இருந்து 50 இருந்தாலே வந்து 20ல இருந்து 50 இருந்தா மட்டும் தான் சிபில் ஸ்கோர் அதிகமாகும், இல்லைன்னா சிபில் ஸ்கோர் அதிகமா இருக்காதுன்னு சொல்லிட்டு அது முன்னாடியே ஒரு டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து நம்மளால வந்து அதை வந்து கரெக்டா மாடலை வந்து சரியா ப்ரெடிக்ட் பண்ண வைக்க முடியாது. ஸோ ஓகே, இது ஓகே. அடுத்தது வந்து நம்மளோட மாடல் டெவலப்மெண்ட். ஸோ ஓகே, மாடல் டெவலப்மெண்ட் எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு 2 வகையான மாடல் இருக்குது. மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். 1 செகண்ட். ஸோ நமக்கு மாடல் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், ரெண்டு வகையான மாடல் இருக்குது. நிறைய நிறைய டைப்ஸ் இருக்குது, 2 வகை சொல்ல முடியாது, நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிகர்ஷன். ஸோ ரிகர்ஷன், அப்புறமேட்டு கிளாசிஃபிகேஷன், அடுத்தது வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இப்போ இந்த 3 மட்டுமே சொல்றேன், ஓகேவா. ஸோ ஓகே, ரிகர்ஷன் எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்களோட வேல்யூ வந்து நியூமெரிக்கலா இருக்கும். நியூமெரிக்கல் அவுட்புட்ஸ் தான் வந்து ரிகர்ஷன் கொடுக்கும். அதே இது கிளாசிஃபிகேஷன் வச்சுக்கோங்களேன், கிளாஸஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ் ஆர் நோ டைப்பு, இல்லைனா வந்து 3 கிளாஸுக்கு ரெட்டு,
ப்ளூ, கிரீனு அந்த மாதிரி விஷயங்களை வந்து டினோட் பண்றது வந்து கிளாசிபிகேஷன்ல வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கிளாசிபிகேஷன் பண்ணுவோம். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா சாட்ஜிபிடி மாதிரி தான் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்ல இருந்து அடுத்த அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாம ரெட்டிஃபை பண்ணிட்டு வர்றது வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி 3 வகையான மாடல் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி மாடல், ஸோ 3ன்னு சொல்ல முடியாது, இன்னும் நிறைய இருக்கு. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் செமி செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அதாவது மொத்தம் 3 சொல்லுவோம். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் 4 வகையா சொல்லுவோம். ஸோ ரிகர்ஷன் அண்ட் கிளாசிபிகேஷன் வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்காக வரும். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல வந்து கிளஸ்டரிங், அப்புறமேட்டு அந்த கிளஸ்டரிங், குரூப்பிங் அந்த மாதிரி சமயம் வரும். அந்த மாதிரி டைப்ஸ்லாம் வரும். செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல வந்து போத் சூப்பர்வைஸ்ட் அண்ட் செமி சூப்பர்வைஸ்டு கம்பைன் பண்ணி வரும். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் நான் சொன்ன மாதிரி சாட்ஜிபிடி மாதிரி தான் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் இது பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம மாடல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல வந்து எடுத்துக்கிடுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது வந்து டிப்ளாய்மெண்ட். ஸோ டிப்ளாய்மெண்ட்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிறைய வகையாக டிப்ளாய் பண்ணலாம். இது டாக்கர் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வந்து டிப்ளாய் பண்ணலாம். இல்லைனா அமேசான் சேஜ் மேக்கரில் வந்து நோட் புக்காக டிப்ளாய் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மானிட்டரிங். ஸோ மானிட்டரிங்ல என்ன வரும்னா, இப்போ நீங்க ஒரு மாடல் டிப்ளாய் பண்ணிட்டீங்க. அந்த மாடல் டிப்ளாய் பண்ண அப்புறம் அதுல கூடிய எரர்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சொல்லணும்ல பாத்தீங்களா, பயாஸ்டா இருக்கும். ஸோ ஒரு மாடல் வந்து அவங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருந்துமே வந்து லோன் அலகேட் பண்ணலன்னா அப்போ வந்து அது ஒரு பயாஸ்டு மாடல். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு ரெண்டாவது. ஸோ இதெல்லாம் பேசக்கூடியது வந்து இதெல்லாம் பேசுறது வந்து மானிட்டரிங்ல வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல் டிப்ளாய் பண்றது மட்டும் இல்லை, அதை டிப்ளாய் பண்ண போது ஏதாவது எரர்ஸ் வந்துச்சுன்னா அதை ரீடிப்ளாய் பண்றது எல்லாமே கொண்டு வரக்கூடியது MLOpsல வரக்கூடிய MLOps Lifecycle வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்தீங்கன்னா மொத்தம் 3 ரோல் இருக்குது. டேட்டா சயின்டிஸ்ட், ML இன்ஜினியர், டெவாப்ஸ் இன்ஜினியர், ML இன்ஜினியர். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்ம சொன்னோமா இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன், ஃபீச்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடியதான் டேட்டா சயின்டிஸ்ட்ல வருவாங்க. ML இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாடல் டெவலப் பண்றது, சின்ன சின்ன விஷயங்கள், அந்த மாடல் டெவலப் பண்றது, அந்த மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடியது வந்து ML இன்ஜினியர் பண்ணுவாங்க. டெவாப்ஸ் இன்ஜினியர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஃபர்தரா வரக்கூடிய பைப்லைன்ஸை பில்ட் பண்ணுவாங்க. சரி, ML எடுத்தோடனே நீங்க வந்து எடுத்தோடனே எல்லாமே மேனுவலா பண்ணுவாங்கன்னா கிடையாது, ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பைப்லைன் என்ன பண்ணுன்னா, பைப்லைன்ல வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இந்த 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 சீக்வன்ஸ்ல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த சீக்வன்ஸ்ல அந்த ஆக்ஷன்ஸ் நடக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு வந்து பாத்துக்கிறவங்க தான் டெவாப்ஸ் இன்ஜினியர். அந்த பைப்லைன் கிரியேட் பண்றவங்க தான் டெவாப்ஸ் இன்ஜினியர். ஸோ இந்த இதுல வந்து ஏன் கொலாபரேஷன் வேணும் அப்படிங்கிறாங்கன்னா, ஸோ இப்போ வந்து ML வந்து நம்ம ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ல வந்து போடும்போது என்ன ஆகும்னா, நீங்க வந்து நிச்சயமா வந்து கண்டினியூஸா வந்து அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். நீங்க கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அது வந்து மாடல் டிப்ளாய் பண்ணி அது வேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து கண்டினியூஸா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வந்து ஒவ்வொரு தடவை வரக்கூடிய எரர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணணும்னா நமக்கு வந்து கொலாபரேஷன் இருக்கணும். அந்த 3 பேத்துக்குள்ள கொலாபரேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ அடுத்த சைட் போகலாம். ஸோ இப்போ டூல்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நான் வந்து 3 டூல்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது போக நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ 3 டூல்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் MLflow. ஸோ MLflow எதை பத்தி சொல்லுதுன்னா, ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் தான். இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க ஒரு மாடல் டெவலப் பண்றீங்க, இது MLflow வச்சு பண்றீங்கன்னா, ஸோ உங்களோட ஹைப்பர் பராமீட்டர்ஸ் லாக் பண்றதா இருந்தாலும் சரி, உங்க அக்யூரசி லாக் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு மாடலை லாக் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே பண்ணிக்கலாம். வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த MLflow ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்தது வந்து Kubeflow. ஸோ Kubeflow வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், Kubernetesக்காக. ஸோ Kubernetes டெவாப்ஸ் தெரிஞ்சவங்களாம் தெரியும் நினைக்கிறேன். Kubernetes வந்து கூகுளோட சர்வீஸ். இது என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து கூகுளோட சர்வீஸ்னு சொல்ல முடியாது. கூகுள் தான். ஸோ சாரி கூகுளோட சர்வீஸ் கிடையாது, கன்ஃபியூஷனா சொல்றேன். ஸோ Kubernetes அதாவது ஜிசிபில விளாடுறேனே, ஓகே, ஜிசிபில கூடிய சர்வீஸ்னா Kubernetes. ஓகே, இந்த Kubernetes வந்து எதுக்காகனா, டாக்கர் ஃபைல்ஸ் மேனேஜ் பண்ணதுக்கு, அதாவது டாக்கர் இமேஜஸ் ஹேண்டில் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வரதுக்கு நம்ம Kubernetes போய்க்கணும். அடுத்தது வந்து டென்சார்ஃப்ளோ. ஸோ டென்சார்ஃப்ளோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூகுளோட ஒரு ப்ரொடக்ஷன் பிளாட்ஃபார்ம் தான்.
ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து டென்சர் ஃப்ளோ மாடல்ஸ் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. டீப் லேர்னிங் போனீங்கனாலே நீங்கள் வந்து டென்சர் ஃப்ளோ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான காரணமே வந்து என்னன்னா அதுக்கான காரணமே என்னன்னா நீங்க வந்து அதுல வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து டென்சர் ஃப்ளோ அண்ட் கிரையாஸ் இதெல்லாம் வந்து கூகுளோட ஒரு சர்வீஸ். இதெல்லாம் வந்து நீங்க எம்எல் கிரியேட் பண்றதுக்கு அவங்க மொபைல் ஓரியன்டான பண்ணாலுமே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தரதுனால கூகுள் வந்து டென்சர் ஃப்ளோ ப்ரொவைட் பண்றாங்கன்னா மேக்ஸிமம் டென்சர் ஃப்ளோ போவோம். ஸோ ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பார்ப்போம். ஸோ ஓகே, சின்ன மாடல் கிரியேட் பண்ணி அந்த மாடலை வந்து எப்படி அக்யூரேசி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மாடல் கிரியேட் பண்ணது ஜஸ்ட் நான் வந்து சைக்கிக் லைன் யூஸ் பண்ணி வந்து ஐரிஸ் டேட்டா செட்டுக்கு தான் ஒரு மாடல் கிரியேட் பண்ண போகிறேன். ரேண்டம் ஃபாரஸ்ட்டாக மாடல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, அவங்க ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு MLOps சொல்லிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறேன். ஸோ பைத்தான் ENV ENV. ஸோ நீங்க என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க வந்து நான் வந்து ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு அந்த என்வாயன்மெண்ட்ல எனக்கு என்னென்ன பேக்கேஜஸ் தேவையோ அந்த பேக்கேஜஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிடுவேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு ENVக்குள்ள வந்து சைக்கிக் லேர்ன், ஆக்சுவலா சைக்கிக் லேர்ன்றது இனிஷியலா பேசிக்ஸாவே நம்மளோட பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளோட பேக்கேஜஸ்லாம் வந்துடும். இருந்தாலுமே நான் சைக்கிக் லேர்ன் யூஸ் பண்ணா அடுத்த வீடியோக்கு வந்து நான் வந்து ஏர்ஃப்ளோ அதே மாதிரி வந்து MLflow யூஸ் பண்ணேன். அதுக்கெல்லாம் வந்து நான் இந்த என்விரான்மெண்ட்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த என்விரான்மெண்ட்குள்ள மட்டும் தான் அது இருக்கும். அதனால வந்து அதுக்காக நான் இது இப்படி என்விரான்மெண்ட்க்கு போய்க்கிறேன். ஸோ அடுத்து வந்து என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்றேன். அதுக்கு வந்து ENV ஸ்கிரிப்ட்ஸ் ஆக்டிவேட். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்னோட பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றேன். ஸோ 1 செகண்ட். ஸோ அதில் வந்து அடிஷ்னலாக ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், அதனால தான். ஸோ ஓகே, இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணி மாடல் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நம்ம டேட்டா செட் இம்போர்ட் பண்ணதுக்கு வந்து நம்ம வந்து பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணோம். அதுக்கு வந்து சைக்கிக் லேர்ன் டாட் டேட்டா செட்ஸ் இம்போர்ட் லோட் அண்டர்ஸ்கோர் ஐரிஸ். அடுத்து வந்து என்சம்பல் மாடல் ஒன்று இம்போர்ட் பண்றோம். அதான் ரேண்டம் ஃபாரஸ்ட். இம்போர்ட் சைக்கிக் லேர்ன் டாட் என்சம்பல் இம்போர்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர். அடுத்தது வந்து டேட்டா வந்து டேட்டா லோட் பண்றோம். அதுக்கு வந்து டேட்டா இஸ் ஈக்குவல் டு லோட் அண்டர்ஸ்கோர் ஐரிஸ். ஸோ அடுத்தது வந்து ரெண்டா பிரிக்கிறோம், எக்ஸ் ஒய் ரெண்டா பிரிக்கிறோம். அதுக்கு வந்து டேட்டா டாட் டேட்டா, நம்மளோட டேட்டா வந்து எக்ஸ்லயும் டேட்டா டாட் டார்கெட் அதாவது லேபிள் வந்து ஒய்லையும் வந்து ஸ்டோர் பண்றோம். அடுத்தது வந்து கிளாசிஃபையர் மாடல் வந்து இது பண்றோம். அதுக்கு வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் சொல்லி லோட் பண்ணிட்டு எத்தனை எஸ்டிமேட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரி, என்னோட எஸ்டிமேட்டர்ஸ் வந்து மொத்தம் 10 இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஸோ கிளாசிஃபையர் டாட் ஃபிட் ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கொடுத்த உடனே என்ன ஆகும்னா நம்மளோட மாடல் வந்து ட்ரெயின் ஆயிரும். ஸோ ஓகே, இப்போ பாருங்க. ஓகே, சாரி. ஸோ இப்போ மாடல் ட்ரெயின் ஆயிடுச்சு, நமக்கு எதுவுமே தெரியல. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து பார்த்தாலுமே என்ன ஆகும்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஓகே, இப்போ அதுக்கு என்ன பண்றேன்னா இப்போ வந்து நான் கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட் எடுக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்றேன்னா ஃப்ரம் எஸ்கியூஎல் லேர்ன் டாட் மெட்ரிக்ஸ் இம்போர்ட் அக்யூரசி ஸ்கோர். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒய் அண்டர் ஸ்கோர் ப்ரெட், அதாவது வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ண போறேன். அதுக்கு வந்து கிளாசிஃபையர் டாட் ப்ரெடிக்ட் ஆஃப் எக்ஸ். இப்போ நான் கடைசியில் அக்யூரசி ஸ்கோர் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அக்யூரசி ஸ்கோர் ஆஃப் இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒய் ட்ரூ கொடுத்துக்கிட்டு அடுத்தது ஒய் அண்டர் ஸ்கோர் ப்ரெட் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து அக்யூரசி பிரிண்ட் ஆகும். ஸோ அக்யூரசியும் வந்து அதாவது 100 காமிக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம வந்து டெஸ்ட் ட்ரெயின் சொல்லி ரெண்டா பிரிக்கல. ஸோ ஆக்சுவலாக வந்து ரெண்டா பிரிப்போம். ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்னு சொல்லி ரெண்டா பிரிப்போம். அப்படி பிரிச்சு பண்ணோம்னா நம்மளோட அக்யூரசி வந்து வேரி ஆகும். ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வந்து பைப்லைன்ஸ் எப்படி பில்ட் பண்றது, அந்த பைப்லைன்ஸ் பில்ட் பண்ணதை எப்படி ஆட்டோமேட் பண்றது. ஸோ ஓகே, இந்த ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுவோம்னா அப்பாச்சி ஆர்ஃபோன் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஆட்டோமேட் பண்ணுவோம். ஸோ இதை பார்க்கலாம். ஸோ பைப்லைன் வந்து MLflow, அதாவது MLflowன்னு சொல்லி ஒரு ஓப்பன் சோர்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதை வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் MLflow வச்சு எப்படி ஒரு பைப்லைன் கிரியேட் பண்றது, அந்த கிரியேட் பண்ண பைப்லைன் எப்படி அப்பாச்சி ஏர்ஃப்ளோ வச்சு ஆட்டோமேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நான் நிச்சயமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you on next video. Bye.